ஹலோ ஆல், இது 8 ஏஎம் கிளாஸ். சரிங்களா? 8 மணிக்கு ஏஎம், காலையில் 8 மணிக்கு அப்படி நான் என்ன போட்டுருவோம்? குவான்ஸில் என்ன போடுவோம்? ஒன்று அப்ளிகேஷன், இல்லை அப்படின்னா டிஐ ஆர் கேஸ்ரெட், இது போட்டுரும். சரிங்களா? அந்த வகையில் இந்த இன்னைக்கு பார்க்கும்போது என்ன போட்டிருக்கோன்னா, எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸோடைய மெமரி பேஸ்டு பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா? ஆகஸ்ட் 1 2026 இந்த வருஷம் எழுதுனா இங்கே பாருங்கள், அதோடைய ஷிஃப்ட் 2 எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா? இதில் எப்படி ஸ்பீடாக போகிறதுன்னு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். சரிங்களா? என்னன்னா ஒரு வேண்டுகோள்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்க்ளைமர்னு வேணாம், ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன். எது நல்ல அப்ரோச்சாக இருக்கணும் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நாங்கள் செய்கிறது எல்லாமே மேக்ஸிமம் ஷார்ட்கட் தான், டக்கு டக்குன்னு முடிச்சிருவோம். நீங்கள் அது மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருந்தால் எடுத்துக்கங்க. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ட்ரெயின் எவ்வளோனா 480 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்மை கிடக்கிறதுக்கு 36 செகண்டு, லாங் பிரிட்ஜை கிடக்கிறதுக்கு 48 செகண்டு. சிம்பிளான கொஷின். என்ன கொஷின்னா, லென்த்து 480 மீட்டர் கிடக்கிறதுக்கு 480 மீட்ரு ட்ரெயினோட லென்த்தையும் 480 மீட்ரு பிளாட்ஃபார்ம் லென்த்தையும் சேர்ந்து கிடக்கிறதுக்கு எவ்வளோனா 36 செகண்டு. 700 மீட்ரு, அதாவது ட்ரெயினோட லென்த்தையும் 700 மீட்டர் பிரிட்ஜை கடந்து கிடக்கிறதுக்கு எவ்வளோனா 48 செகண்டு. இப்போ இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் எத்தனை செகண்டு? மொத்தம் எத்தனை செகண்டு? 12 செகண்ட் டிஃப்ரெண்ட். 12 செகண்ட் டிஃப்ரெண்ட். இது ரெண்டுத்துக்கு லென்த் டிஃப்ரெண்ட். என்னது? லென்த் டிஃப்ரெண்ட். இவர் ட்ரெயின் ரெண்டு பேருக்கு காமனாக இருப்பாங்க, அந்த காமனாக இருக்கிற தூக்கி விட்டுருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 480 எழுதுறீங்கன்னா அந்த எக்ஸை தூக்கி விட்டுருங்க. இங்கேயும் எக்ஸ்னு எழுதுறீங்க, அந்த எக்ஸை தூக்கி விட்டுருங்க. டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது ரெண்டு பேருக்கு கேப்பு? 700க்கும் 420 கேப் எவ்வளோ ஆச்சு? 220 மீட்ரு. இந்த 220 மீட்டரை எத்தனை செகண்டில் போகிறாங்க? 12 செகண்டில் போகிறாங்க. இதுதான் கேப்பு. இந்த டிஃபரன்ஸ் தான் என்னது? 220 மீட்டரை 12 செகண்டில் போகிறாங்க. அப்போ km/hல ஸ்பீடு கேட்டிருக்க கேள்வி என்னது? ஸ்பீடு தான் கேட்டிருக்கான், ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் கேட்டிருக்கான். அதாவது இப்போ நமக்கு என்ன இருக்குது இங்கே? இது என்னது? 220 மீட்ரு, இது செகண்டு. மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. நமக்கு ஆன்சர் என்ன இருக்குது? km/hல இருக்குது. அப்போ நம்ம மீட்டர் பர் செகண்ட் வந்து km/h மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா, இங்கே 18, இங்கே 5. இதே km/hல கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும்னா 5/18. இதுனா இப்படி உள்டாவே போட்டுரும். சரிங்களா? ஓகே, இதை அடித்தோம்னா எவ்வளோ ஆச்சு? இங்கே 3, இங்கே 2, இங்கே பேலன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிங்கன்னா 110, 110 110, இங்கே ஒரு 5னா 22. சரிங்களா? 22 × 3 66 km/h. இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு நான் இப்போ சொல்லி கொடுத்தனா இப்படி ஆயிருக்கும். நான் எக்ஸாமில் செய்ய போகிறோம் அப்படின்னா எப்படி செய்வோம்னா, 36 செகண்டு 48 செகண்டா 12 செகண்டு. சரி, இங்கே எவ்வளோ மீட்டர் கேப்பு? 220 மீட்டர் கேப்பு. ரெண்டுத்தையும் அடித்தோன்னா எவ்வளோ ஆச்சு? 110 / 6. 110 / 6. இதை நான் என்ன பண்ணணும்? இதை நான் வந்து இதாக மாற்றணும். எதாக மாற்றணும்? 18/5 போடணும். 18/5 போடணும். இப்போ இதுக்கு மேலே நமக்கு இது ஈஸி தானே. இங்கே 1 அடிப்பீங்க, இங்கே 3 அடிப்பீங்க, இங்கே என்ன இருக்கும்? 22. 22 × 3 66 போட்டு போயிடலாம். இந்த ஒரே தான் செய்யணும். இது உங்களுக்கு சொல்லித்தரனால இவ்வளோ டைம் ஆகுது. ஒரு 45 செகண்ட், அவ்வளோதான், டக்குன்னு முடிஞ்சிடும். ரைட், அடுத்து போவோம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எவ்வளோனா 192, பிரெத்து 8. ஓகே, லென்த்து தெரியணும். L/B தான் ஏரியா. 192. இதில் பிரெத்துக்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ நம்ம லென்த்து கண்டுபிடிச்சலாம்ல. இதை அடிச்சிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 24. ஆமாம், லென்த்தோடைய வேல்யூ 24. அழகாக வச்சிடலாம். சார் இதெல்லாம் பார்த்தோன்னே அடிக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் டக்குன்னு முடிக்க முடியும். நீங்கள் கேல்குலேஷன் ஸ்பீடு வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம் சார் அப்ளிகேஷன்லாம். லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு த ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர். ரேடியஸ் ஆஃப் சிலிண்டரும் லென்த்தும் ரெண்டு பேரும் சேம் பண்ணுறாங்க. அப்போ ரேடியஸும் என்னது? 24. ஹைட் ஆஃப் சிலிண்டர் 14 சென்டிமீட்டர். ஓகே, H 14. ஓகே, வால்யூம் இதுக்கெலாம் நிறைய பேருக்கு ஃபார்முலாவே தெரியாது. வால்யூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னன்னா πr²h. சரிங்களா? இப்போ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். பைக்கு வேல்யூ என்ன கொடுத்துறாங்க? 22/7 கொடுத்துறாங்க. 22/7. R² என்னது? 24. 24 2 தடவை போடுவீங்க. 24 × 24 × 14 அப்படின்னு போடுவீங்க. இப்போ இதை அடிச்சிடலாமா? இந்த 14 அடித்தா 2. சரிங்களா? இப்போ இதை பார்த்தோன்னே நிறைய பேர், சார் என்ன சார் இவ்வளோ பெரிய கால்குலேஷனா, இது எப்படி சார் போடுறது அப்படின்பீங்க. பாருங்கள், யூனிட் டிஜிட் வச்சே முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 2 × 4 எவ்வளோ ஆச்சு? 8. இங்கே என்னது? திருப்பி 4 × 2 எவ்வளோ ஆச்சு? 8. அப்போ யூனிட் டிஜிட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா 8 × 8. இங்கே முன்னாடி என்னென்னாலும் வந்துட்டு போகுது, லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் பாருங்கள். 8 × 8னா 4ல் முடியணும். 64 தானே. 8 × 8னா 64, 4ல் முடியணும். 4ல் முடியறதுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, ஆன்சர் போட்டலாம். 4ல் இது முடியல, 4ல் முடியலை, 4ல் முடியல, 4ல் முடியல, ஆன்சர் போட்டலாம். சார் இதுக்கு மேலே செய்யக்கூடாது. எக்ஸாமில் இப்படி செய்யணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸே வச்சுருக்காங்க எக்ஸாமில். உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு டக்குன்னு மார்க் போட்டுருவாங்கன்றக்காக. இந்த மாதிரி செய்ய முடியாதவங்க போட முடியாது, அதுக்காக தான். பாருங்கள், 22ல் 2ல் முடியுது, இங்கே 4ல் முடியுது. இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 8 வரும் யூனிட் டிஜிட்டு. அடுத்து இங்கேயும் 4ல் முடியுது, இங்கே 2ல் முடியுது.
4 × 2 8ன்னு முடியும். இங்கேயும் 8ல் முடியுது, இங்கேயும் 8ன்னு முடியுது. மல்டிப்ளிகேஷன் 8ல் இருந்தால் 64ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 4ல் முடியுது, 4ல் முடியுற ஒரே ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது. சரிங்களா? ஆன்சர் போட்டு போயிடலாம். ரைட். அடுத்து PQ started a business by investing capital at the beginning of the year. ஓகே, PQ ஸ்டார்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. Q இன்வெஸ்டர் எவ்வளோனா 18,000. Q 18,000 போட்டார். ஓகேங்களா? ஆஃப்டர் 6 months ஆர் ஜாயின்டு பிஸ்னஸ் வித் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 12,000. ஆர்னு ஒருத்தர் வராரு, அவர் 12,000 போடுறாரு. சரிங்களா? அட் த எண்ட் ஆஃப் 1 year. 1 இயர்னா 6 மாதம், இவர் 12 மாதம், இவர் எவ்வளோன்னு தெரில, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், 12 மாதம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ரைட்டுங்களா? டோட்டல் ப்ராஃபிட் எண்ட் வந்து எவ்வளோனா, மொத்தம் டோட்டல் எவ்வளோனா 1,800. டோட்டல் வந்து 1,800. அதில் பியுடைய ஷேர் எவ்வளோனா 600. பியுடைய ஷேர் 600. ஓகே, ரைட். இப்போ என்ன தெரிஞ்சிச்சு? இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பி கேட்குறாங்க. இந்த எக்ஸுன்றதுக்கு வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே 2 2 1, அடுத்து இங்கே 0 0 0 0 0 0 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எந்த டேபிளில் வரும்னு தெரில, எக்ஸுன்றதுக்கு வேல்யூ தெரியாதனால அடிக்கல, எந்த டேபிளில் வரும்னு தெரில. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 36. இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 12 × 1 எவ்வளோ ஆச்சு? 12. சரிங்களா? இந்த 48 பார்ட், இந்த 36 ஒரு பார்ட்னு எடுத்துக்கங்க, இந்த 12 ஒரு பார்ட் எடுத்துக்கங்க. இந்த 48 பார்ட்டு தான் நமக்கு எவ்வளோ மாறிக்கு? அதாவது டோட்டலில் 1,800 ஆமா, அதில் 600 பீனா, இந்த Q + R எவ்வளோ? Q + Rடைய ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? 1,200. அப்போ இது 1,200 இருக்கும். கரெக்டுங்களா? நமக்கு என்ன கேட்குறாங்க? பி தான் கேட்குறாங்க. பி எவ்வளவு? 1,600. இதோடைய இது பாதியாக இருக்குது. இதுலேருந்து இது பாதியாக இருக்குன்னா இந்த பார்ட்டு என்னவா இருக்குன்னா பாதியாக இருக்கும். அப்போ என்னவா இருக்குன்னா 24 பார்ட்டாக இருக்கும். அப்போ இங்கே வரக்கூடிய வேல்யூ என்ன இருக்குன்னா 24ன்னு வரும். 2ஆல் இன்ட்டு பண்ணால் 24னா அப்போ எக்ஸுக்கு என்ன வந்துருக்குன்னா 12ன்னு இருந்திருக்கும். அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன இருக்குன்னா 12,000 இருந்திருக்கும். ஆன்சர் போட்டு போயிடலாம். சிம்பிளாக போட்டு போயிடலாம். இதில் வேறு எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் பண்ண தேவையில்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகுமா? ரைட். அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். ஸ்பீட் ஆஃப் போட் இன் டவுன் ஸ்ட்ரீம் டைரக்ஷன் எவ்வளோனா 18 km/h அண்ட் இட்ஸ் அப்ஸ்ட்ரீம் டைரக்ஷன் இஸ் 10 km/h. ஓகே, இவ்வளவு கவர் பண்ணதா டவுன் ஸ்ட்ரீமில், அப்ஸ்ட்ரீமில் 120 கவர் பண்ணதான். டோட்டல் டைம் 20 மணி நேரமா. ஸ்பீட் ஆஃப் போட்டின் ஸ்டில் வாட்டர் கேட்குறாங்க. என்னடா கேள்வி இது? இது 18, இது 10, ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இருப்பார். 14 தான் ஆன்சரு. 14 ஆன்சரு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும் தானே. இது 14, இங்கே 1 கேன்சல் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இது 14 தான் ஆன்சர். 14. இங்கே கொஸ்டின் ஆப்ஷனில் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் இருக்குது. சரிங்களா? இது 14 km/h. இங்கே ஏதோ மைனஸ் பண்ணும்போது ஏதோ எரேஸ் பண்ணும்போது ஏதோ பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சார் இதை கிராஸ் வெரிஃபைலாம் பண்ண தேவையில்லை. என்னன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 18, அப் ஸ்ட்ரீமு 10ன்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் கேட்குறாங்கன்னு வைங்க, ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமா இல்லை போட்டான்னு பார்க்கணும். இப்போது ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம்னா என்ன பண்ணணும்னா டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிடணும். இப்போ என்னிடத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 8 டிவைட் பை 2னா இதுதான் யாருன்னா ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம். இதே ஸ்பீட் ஆஃப் போட்டு கேட்குறாங்கன்னா 18, இவங்க 2 பேரும் ஆட் பண்ணிக்கணும். டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ இவங்க ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 28 பை 2 எவ்வளோ ஆச்சு? 14 தான் ஆன்சர். இங்கே 4ன்னு இருக்குல்ல, அது 14 ஆக்சுவலாக. ஓகேங்களா? ரைட். அடுத்து போவோமா? மேன் ஸ்பெண்ட் 10% ஆஃப் ஹிஸ் மந்த்லி இன்கம். இந்த மாதிரி கேள்வி வரும். இந்த மாதிரி கேள்விக்கெலாம் நான் இப்போ சொல்கிறக்கூடிய ட்ரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவுட் ஆஃப் ரிமைனிங் அமௌண்ட் ஹீ ஸ்பெண்ட்ஸ் 20% ஆஃப் ஃபுட்டு அண்ட் ஃப்ரம் அமௌண்ட் லெஃப்ட் தேர் ஆஃப்டர் ஹீ ஸ்பெண்ட் 25% ட்ராவலிங். ஃபைனலி இவ்வளோ சேவ் பண்ணுறாரு. இந்த மாதிரி செய்ய போகும்போது நிறைய பேர் 100ல் வச்சு செய்வாங்க. 100ல் வச்சு செய்யும்போது என்ன பிரச்சனை வரும் தெரியுங்களா? திடீர்னு ஒரு இடத்துல டெசிமல் வந்துடும். 100ல் வச்சு செய்யும்போது ஏதோ ஒரு இடத்துல டெசிமல் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 88ன்னு வந்துடும். 88ல் 10% பாருங்கன்னா 8.8 உட்காந்து மைனஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த கொடுத்துருக்கக்கூடிய பர்சன்டேஜ் இருக்குல்ல, இந்த பர்சன்டேஜ் எல்லாத்தையும் ஃப்ராக்ஷன் எழுதணும். பர்சன்டேஜ் எல்லாத்தையும் ஃப்ராக்ஷன் எழுதுங்க. 10% எழுதுவீங்க, 1/10 எழுதலாமா? ரைட். அடுத்து என்ன கொடுக்கலாம்? 20%. 20% என்ன போடலாம்? 1/5ன்னு போடுவோம். அடுத்து 25% என்ன போடுவோம்? 1/4. இந்த கீழே இருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே 1 2 3 10 5 4 இவங்க எல்லாத்துக்குமே எல்சிஎம் பார்க்கணும். இவங்க எல்லாத்துக்கும் எல்சிஎம் பார்த்தோம். எல்சிஎம் பார்த்தா என்ன வருவார்? 20 வருவார். கரெக்டாக 20 வந்து 10ஆம் டேபிள் வரும், 5ஆம் டேபிள் வரும், 4ஆம் டேபிள் வரும். எல்லாத்துலையும் 20 வராருன்னா அப்போ நீங்கள் என்ன சூஸ் பண்ணால் இங்கே 100ன்னு சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே கண்டிப்பாக என்ன வரும் தெரியுங்களா? டெசிமல் வந்துடும். 100ன்னு சூஸ் பண்ணிங்கன்னா. இதே 200ன்னு சூஸ் பண்ணிங்கன்னா டெசிமல் வராது.
இங்கே 20ன்னு வந்துருச்சா, இங்கே கீழே என்ன இருக்கோ அது கூட ஒரு 0 சேர்த்துக்கங்க. அது கூட ஒரு 0 சேர்த்துட்டீங்கன்னா அதை வச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ கீழே இருக்கிறது நம்ம எல்சிஎம் எடுத்தோம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வந்துருச்சு, 20ன்னு வந்துருச்சா, இந்த 20 கூட ஒரு 0 சேர்த்துட்டீங்கன்னா நீங்கள் எல்சிஎம் நீங்கள் வந்து பாயிண்ட்லேயே வராது, உங்களுக்கு சம்மு பாயிண்ட்லேயே வராது. நிறைய பேர் பாயிண்ட்டில் வந்து பிரச்சனை பண்ணுவீங்க. பாயிண்ட்டில் வராமல் செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன், அதுதான். சரிங்களா? 10% ஆஃப் இஸ் மந்த்லி இன்கம் ஆன் எஜுகேஷன். 10% எஜுகேஷன் போட்டாங்களா, ஓகே. 10%னா 20 பார்ட் எஜுகேஷன் போயிடுச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 180 இருக்குது. அவுட் ஆஃப் த ரிமைனிங் அமௌண்ட் ஹீ ஸ்பெண்ட்ஸ் 20% ஃபுட்டு. 20% ஃபுட்டு. 20% ஃபுட்டுனா 36 தூக்கி ஃபுட்டில் போட்டாங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 144 இருக்குது. ஓகேங்களா? அதில் ஃப்ரம் த அமௌண்ட் லெஃப்ட் தேர் ஆஃப்டர் இங்கே இருக்குல்ல 144, இதில் 25% ட்ராவலிங் போட்டார். இதில் 25% ட்ராவலிங் போட்டால் இதில் 36 ட்ராவலிங் போட்டாங்க. ஃபைனலி சேவ்ஸ் எவ்வளோனா 324. 36% 36 வந்து என்ன போட்டுறாங்க, ட்ராவலிங்கில் போட்டுறாங்களாம். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 108 பார்ட் இருக்கும். இந்த 108 பார்ட் தான் எவ்வளோவா உங்களுக்கு 3424, அதாவது இன்ட்டு 3 ஆகிறது அப்படியே கண்ணுக்கு தெரியுது. கேட்டுக்க கேள்வி என்ன, மந்த்லி இன்கம் கேட்குறாங்க. மந்த்லி இன்கம் நம்ம டோட்டல் எவ்வளோ வச்சுருக்கோம், 200 பார்ட். அப்போ என்ன ஆகும், இன்ட்டு 3 ஆகும். 200 இன்ட்டு 3 ஆச்சுன்னா என்னாச்சு, 60,000 ஆன்சர். சரிங்களா? 0 வரும், அதை நீங்கள் அப்புறம் பாட்டுங்க. சரிங்களா? 60 ஆன்சர். என் வெசல் கண்டெய்ன் எவ்வளோனா 140 லிட்டர் ஆஃப் மிக்சர் எவ்வளோனா மில்க் அண்ட் வாட்டர் இந்த ரேஷியோ ஆஃப் 9:5. How many liter of mixture should be removed and replaced with the same quantity of pure water so that milk to water என்ன ரேஷியோ இருக்குன்னா 18:17. சரிங்களா? கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சு. இந்த கொஸ்டின் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் புரியும். ஒரு கான்செப்ட் என்ன கான்செப்ட்னா, இப்போ ஒரு மிக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஒரு 2 ரேஷியோ இருக்குது. என்ன ரேஷியோ இருக்குது, 9:5 அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குன்னா, இப்போது நான் மிக்சர்லேருந்து நான் வெளியே எடுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ நான் 9 இருக்கார்ல, இந்த 9லேருந்து ஒரு 20% வெளியே எடுக்கிறேன்னு வைங்களேன். என்ன நான் புரிஞ்சுக்கணுன்னா, எனக்கு வாட்டர்லேருந்து 20% வெளியே எடுத்துருக்கணும். டோட்டல் மிக்சர் இருக்குல்ல, இந்த டோட்டல் மிக்சர்லேருந்து எனக்கு என்ன இருக்குன்னா 20% வெளியே எடுத்துருக்கணும். இந்த கான்செப்ட் எனக்கு பேசிக் புரியணும். இந்த பேசிக் புரிச்சா இந்த சம்லாம் ஒன்றுமே கிடையாது. சட்டுன்னு பார்த்தோன்னே போட்டு போயிடலாம். என்ன புரியணும் சார், ஒரு மிக்சரில் எனக்கு மிக்சரில் இருந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எனக்கு மில்க்லேருந்தும் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறனோ அதே பர்சன்டேஜ் தான் வாட்டர்லேருந்து எடுத்துக்கணும், அதே பர்சன்டேஜ் தான் டோட்டல்லேருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது புரியணும். அப்படி புரிஞ்சிச்சுன்னா இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டினை இப்போ சட்டுன்னு முடிச்சிடலாம் பாருங்க. வேணா போய் செக் பண்ணுமா, வாங்க. 140 லிட்டர் என்ன பண்ணுவோம், 9:5 போகிறோம். என்ன போடுவீங்க லாஜிக்காக பார்த்தா, வேல்யூவாக போட்டிங்கன்னா 90, இது 15 வைப்பீங்க, ரைட்டா? ஹவு மெனி லிட்டர் ஷுட் பி, மிக்சர் எடுக்கலாம். மிக்சர் வெளியே எடுக்கிறாங்க. இங்கேருந்து கொஞ்சம் எடுத்து வெளியே எடுத்துருவாங்க. வெளியே எடுத்துட்டா அண்ட் ரீப்ளேஸ் வித் சேம் குவான்டிட்டி ஆஃப் பியூர் வாட்டர். பியூர் வாட்டரை மட்டும் ஆட் பண்ணுறாங்க. இதுலேருந்து எவ்வளோ வெளியே எடுத்தாங்களோ அதில் பியூர் வாட்டரை மட்டும் ஆட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ரேஷியோ ஆயிடுதுன்னா 18:17 கரெக்டாக 18:17 ஆயிடுது. ஓகே, இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மிக்சரோட டோட்டல் மாறவே மாறாது. இங்கே நான் 140 இருந்தால் இங்கே நான் மிக்சரை கொஞ்சம் வெளியே எடுக்கிறேன். அதே மிக்சரை கொண்டு வந்து எங்கே பண்ணுறேன், இங்கே ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். இங்கே எக்ஸை வெளியே எடுக்கிறேன்னு வைங்களேன். அந்த எக்ஸை கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த டோட்டல் மாறவே மாறாது. இந்த 140 அப்படியே வந்துடும். இங்கே எத்தனை பார்ட் இருக்குது, 18 பார்ட் இருக்குது. இங்கே எத்தனை பார்ட் இருக்குது, 17 பார்ட் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ ஆச்சு, 35 பார்ட். இந்த 35 பார்ட்டு என்னவா, 140னா ஒரு பார்ட் எவ்வளோ ஆச்சு, 4ன்னு ஆச்சு. ஒரு பார்ட் 4னா வேல்யூ போடணும்ல, டக்குன்னு ஒரு பார்ட் 4னா வேல்யூ போடுங்க, டக்குன்னு வேல்யூ போட்டுங்க. 72, இங்கே என்னாச்சு 68, 72 68. ஓகேவா? இப்போ பார்க்கும்போதே என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இங்கே 18 குறையுது, கரெக்டுங்களா? இங்கே என்ன இருக்குது, அந்த 18 ஆட் ஆயிருக்கு. நான் இந்த 18 ஆட் ஆனதுனா விட்டுருங்க. இங்கே 18 குறைஞ்சிருக்கா, 18 குறைஞ்சிச்சுன்னா 90லேருந்து எத்தனை பர்சன்டேஜ் வெளியே வந்துருச்சு, 20% வெளியே வந்துருச்சு. 90லேருந்து 20% வெளியே எடுத்திருக்காங்க அப்படின்னா, சரிங்களா, அந்த மில்கை ஆட் பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, அதை வாட்டரில் ஆட் பண்ணிட்டாங்க. இந்த 18 வெளியே எடுத்து இங்கே ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு டோட்டல் இருக்கார்ல, டோட்டல் கேட்டிருக்க கேள்வி எதானே கேட்டிருக்காங்க, எத்தனை மிக்சர்லேருந்து எவ்வளோ வெளியே எடுத்திருப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு மில்க்லேருந்து 20% வெளியே எடுத்துட்டா வாட்டர்லேருந்து ஆக்சுவலாக 20% வெளியே எடுத்திருப்பாங்க. வாட்டர் எவ்வளவு 50, அதில் 20% வெளியே எடுத்தால் எவ்வளோ ஆச்சு, 10 வெளியே எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த 10 இங்கே கொண்டு வந்து கொடுக்கும்போது கொடுத்துருப்பாங்க. அதனால் என்ன இருக்குன்னா, இப்போ அப்படி பார்த்தோன்னா டோட்டல்லேருந்து 20% வெளியே எடுக்கணுமா, டோட்டல்லேருந்து 20% வெளியே எடுத்துருந்தா என்ன வந்திருக்கணும், 28 லிட்டர் ஆன்சர். சரிங்களா, 28 லிட்டர் ஆன்சர். இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணி வைக்கிறேன் பாருங்க. 90 லிட்டரா, இங்கே 50 லிட்டரா, இதில் வந்து 20% வெளியே வரணும். 20% வெளியே வந்தால் எவ்வளோ ஆச்சு, இங்கே 72 ஆயிடுச்சு.
இங்கே 20% வெளியே வச்சுன்னா எவ்வளோ ஆச்சு 40 ஆயிருக்கும். சரிங்களா? இங்கேருந்து எவ்வளோ வெளியே வந்திருக்கும் 18 வெளியே வந்திருக்கும். இங்கேருந்து எவ்வளோ 10 வெளியே வந்திருக்கும். இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறாங்க. இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி எவ்வளோ ஆச்சு 28. இந்த 28 என்ன பண்ணுறாங்க, இந்த 40 கூட ஆட் பண்ணிட்டாங்க. 40 கூட ஆட் பண்ணிட்டா எவ்வளோ ஆச்சு 68. இப்போ இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு 18:17. இதுதான் பண்ணியிருக்காங்க இங்கே. சரிங்களா? அதனால் 28 லிட்டர் எப்படி வந்துச்சுன்னா இதுலேருந்து வெளியே வந்து நமக்கு 18 கண்டுபிடிச்சிட்டோமா, கண்டுபிடிச்சா அடுத்த செகண்ட் போட்டு போயிடணும். 20% இதில் வந்திருக்கா, அப்போ மிச்சர்லையும் 20%, மிச்சர் 20% 28 லிட்டர்னு போட்டணும். சரிங்களா? அடுத்து வாங்க போ, கொஞ்சம் வேகமாக போமா, டைம் ஆயிடுச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 20%. நான் 2 வருஷத்துக்குனா 40. ஓகே. அடுத்து இஸ் 5700 மோர் தன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேம் பிரின்சிபல் 10% பெர் ஆனம். 2 வருஷத்துக்கா? ஆமாம் 2 இயர்ஸ் தான். காம்பவுண்ட் ஆனுவலி ஃபார் 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்னால் இவன் ஒரு 21%, இவன் 40%, இவன் 21%. இது ரெண்டுத்துக்கு கூட இன்ட்ரெஸ்ட் கேப் தான் எவ்வளோ, இது இன்ட்ரெஸ்ட் கேப் எவ்வளோ 19%. 19% தான் எவ்வளோ ஆச்சு 5700. கேட்டிருக்க கேள்வி என்னது பிரின்சிபலாக 100% இன்ட்டு 3 ஆகுது. இங்கே இன்ட்டு 3 ஆகணும். இன்ட்டு 3 என்ன வச்சு 30,000 ஆன்சர். ரைட்டா? அடுத்து ஷாப்கீப்பர் மார்க்ஸ் அண்ட் ஆர்டிக்கல் 50% எபோவ் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் 2 இருந்தால் 3, 50% எபோவ். ஓகே. அண்ட் ஹி செல்ஸ் அட் த ப்ராஃபிட் ஆஃப் எவ்வளோனா ஓகே, ப்ராஃபிட் எவ்வளோனா 20% கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் 20%. ப்ராஃபிட் 20%னா இவர் 5 இருந்தாருன்னா இவர் 6 இருப்பார் செல்லிங் ப்ரைஸ். சரிங்களா? ரேஷியோ அப்படியே போடலாம். ரேஷியோ போட்டிங்கன்னா என்ன ஆச்சுன்னா டிஸ்கவுண்ட் ஆஃபர்டு, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஆன் மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் மட்டும் கேட்குறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சு இங்கே 15, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 12. இது ரெண்டு மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? 3/15, 3 அதிகமாக இருக்குது, 20% டிஸ்கவுண்ட். 3 தான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரைஸுக்கும் கீழே மார்க்கெட் ப்ரைஸுக்கும் நீங்கள் செல்லிங் ப்ரைஸுக்கு இருக்கக்கூடிய கேப்பை போட்டுருவீங்க. கேப்பை போட்டிங்கன்னா இங்கே 20% இருக்காது. ஓகேவா? ரைட். அடுத்து A can complete the work in 18 days. B can complete the same work in 30 days. சரி, முடிக்கிறாங்க. They start working together. சரி, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் எவ்ரி 4th ஒர்க்கிங் டே, 4வது ஒர்க்கிங் டேவில் என்ன பண்ணிடுறாங்களாம், ஏ லீவ் எடுத்துடுறாரு. ஓகே. ஏ டேக்ஸ் லீவ் ஆன் த நெக்ஸ்ட் டே. ரைட்டு. வைல் பி ஒர்க்ஸ் கண்டினியூஸ்லி. அதாவது பி வந்து ஒர்க் பண்ணுறாரு, கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறாரு. இந்த ஃபஸ்ட்டு 15 days, மொதல் 15 நாளில் ஆன் ஹவு மெனி டேஸ் டிட் ஏ அண்ட் பி டுகெதர் ஒர்க். ஆட பாவிகளா, இதெல்லாம் ஒரு கொஸ்டினாடா? எப்படி ஒரு கொஸ்டின் நம்மளை கலாய்ச்சிருக்காங்க பாருங்க. 4 நாள் 2 பேர் சேர்ந்து வேலை வைப்பாங்கன்னா ஆஃப்டர் எவ்ரி 4th ஒர்க்கிங் டே, 4 நாள் 2 பேர் சேர்ந்து வேலை வைப்பாங்கன்னா 5வது நாள் இருக்குல்ல 5th டே என்ன பண்ணி வரான், ஏ லீவ் போட்டுருவாரான். 5th டே ஏ லீவ் போட்டுருவாரான். அடுத்து 6வது நாள் 2 பேர் வேலை செய்வாங்களாம். அடுத்து டிபி என்ன பண்ணுவார், 10வது நாள், அடுத்து 4 நாள் வேலை வைப்பாங்கன்னா 10வது நாள் லீவ் போட்டுருவார். ஏன்னா 6, 7, 8, 9 விட்டுட்டு லீவ் போட்டுருவார். அடுத்து 11, 12, 13, 14 வேலை செய்வாராம். 15 லீவ் போட்டுருவாராம். 15th டே லீவ் போட்டுருவார். இந்த ஃபஸ்ட்டு 15 days ஏ அண்ட் பி எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. 5ஆம் தேதி, 10ஆம் தேதி, 15ஆம் தேதி ஏ லீவ் போட்டுருவார். இவங்க 2 சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவாங்க? 12 நாள் ஒர்க் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா? 12 நாள் 2 பேர் சேர்ந்து 12 நாள் ஒர்க் பண்ணிப்பாங்க. ரைட். வாங்க அடுத்து போவோம். பர்சன்டேஜ் ஆஃப் ஏ அண்ட் பி என்ன ரேஷியோனா 3:2. ஏபியோடைய பர்சன்டேஜ் இவர் 3ஆக இருந்தால் இவர் 2ஆக இருப்பார். சரி, 4 years ஃப்ரம் நவ் த ஏஜ் ஆஃப் ஏஸ் ஏஜ். ஓகே, த ரேஷியோ ஆஃப் ஏஸ் ஏஜ். ஏ உடைய ஏஜ் 4 வருஷம் கழிச்சு. சரி, சி உடைய பர்சன்டேஜ் வில் பி. ஓகே, அதாவது ரேஷியோ இருக்குது. ஏ உடைய 4 வருஷம் இருக்கக்கூடிய கழிச்சு இருக்க ஏஜும் சி உடைய பர்சன்டேஜும். இஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் சி இஸ் 16. ஓகே, சூப்பர். கேட்டிருக்க கேள்வி வந்து பியோட ஏஜ் கேட்குறாங்க, 2ஓட ஏஜ் கேட்குறாங்க. பாருங்கள், எல்லாம் ஃப்ராக்ஷனில் கிடக்கு. ஐயா, எல்லாம் ஃப்ராக்ஷனில் கிடக்கு, பார்த்துக்கங்க. சரிங்களா? கேர்ஃபுல்லாக கொஞ்சம் போட்டுருங்க, ஃப்ராக்ஷன்லாம் இருக்குது. ரைட். சியுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ 16. இந்த 5:4 இருக்கா, இந்த 4 தான் என்னது நமக்கு சியுடைய பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. 16னா ஏவோடைய ஏஜ் என்னவா இருந்திருக்குன்னா 20. எப்போ 4 வருஷம் கழிச்சு 20. அப்போ ப்ரெசென்ட்டில் எத்தனை ஏஜ் இருந்திருக்கும் ஏக்கு? ஏவுடைய பர்சன்டேஜ் என்னவா இருந்திருக்குன்னா 16ஆக இருந்திருக்கும். ஏவுடைய பர்சன்டேஜ் 16. ஆக்சுவலாக சியும் ஏவும் ஒரே ஏஜ் தான் இருந்திருக்காங்க. 16 வயசு ஏக்கு 16 வயசுனா அவங்க ரேஷியோ சொல்லியிருக்காங்க. ஏ 3:2வா? சூப்பர்ரா, நல்ல கேள்வி. இப்போ நான் என்ன பண்ணணும், ஏவுடைய இதை பண்ணணும். இப்போ நான் ஏ என்னது ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 16 நான் 3ஆல் டிவைட் பண்ணி அதை 2ஆல் நான் மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடச்சிரும்? பி கிடச்சிரும். சரிங்களா? அப்போ நான் டேரெக்டாக என்ன பண்ணலாம், 32/3. அதான் பி, 32/3. சரிங்களா? ரைட்டு. அடுத்து போவோமா? ஏன்னா இந்த 16ன்றது பர்சன்டேஜ். இது என்ன பண்ணுறாங்கன்னா 3:2க்கு பிரிச்சுட்டாங்க. அப்போ நான் 3 பார்ட்டு,
இந்த 3 பார்ட்டை டிவைட் பண்ணி 2 பார்ட்டால் மல்டிபிள் பண்ணால் தான் ஆன்சர் வரும். இதுதான் ஆன்சர். சரிங்களா? ரைட். அடுத்து போமா இந்த கொஸ்டின் 51 கொஸ்டின் நம்பர் சீரிஸ் கொஞ்சம் முடிச்சிருவோம், வேகமாக முடிச்சிருவோம். மிஷனரிஸை முடிச்சிட்டோம்னா அடுத்து டிஐ போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிஷனரிஸை முடிச்சிருவோமா, வேகமாக போடுவோமா? ரைட். வாங்க, இங்கே என்ன கேப் இருக்குது? கேப்பு இது எது மாதிரி இல்லை, மல்டிப்ளிகேஷன்லாம் இல்லை, கேப்பு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கேப்பு 17, கேப் எவ்வளோ ஆச்சு? 32. இங்கே கேப் எவ்வளோ ஆச்சு? 15. என்னடா கம்மியாகுது? இங்கே எவ்வளோ கேப் ஆச்சு? ஒரு 15 அதிகமாக இருக்கார். இங்கே ஒரு 17 கம்மியாக இருக்கார். கரெக்டா? இங்கே 15 அதிகமாக இருக்கார், இங்கே 17 கம்மியாக இருப்பார். அப்போ அதே மாதிரி ஆல்டர்னேட்டில் வந்தால் இங்கே 15 17னா இங்கே 13 கம்மியாக இருப்பார்னு வச்சோம்னா இங்கே எத்தனை இருக்குன்னா 30ன்னு வரும். 30னா கேப் எவ்வளோ? 100ன்னு வச்சுக்கிறேன் ஆன்சராக. இப்போ 81 100 130 ஒருக்கு கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து 30 அதிகமாக இருக்குது, அதுக்கு 13 கரெக்டாக இருக்குது. இங்கேருந்து இங்கே 19 அதிகமாக இருக்குது, இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னு 19 அதிகமாக இருக்குது. இங்கே ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? +11. +11 -13 +15 -17 கரெக்டாக இருக்குது. ஆட் நம்பர் இருக்குல்ல, ஆட் நம்பரில் அப்படியே இருக்குது, +- மாறி இருக்குது. சரி, ரைட், ஓகே. அடுத்து இது ரொம்ப ஃபேவரட் பேட்டர்ன். மண்டையில் மாப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 1க்கு 2 தடவை மாப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னா 10 செகண்ட் அடிச்சிடலாம். இந்த பேட்டர்ன் என்னென்னா 1 × 2, 2 × 3, 3 × 4, 4 × 5. இதுக்கு வேல்யூ அப்படியே மாப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 5 × 6, 6 × 7, 7 × 8, 8. இது இந்த வேல்யூ வரைக்கும் மாப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? 1 × 2, 2, 3 2s are 6, 4 3 3 4 12, 4 5 20, 5 6 30, 6 7 42, 7 8 56 ஆன்சர். சரிங்களா? அடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 8 9 72, 8 9 72, அடுத்து 9 10 90. இதெல்லாம் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் எடுத்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்காக தான். ரைட்டா? அடுத்து போவோம். அடுத்து இந்த சீரீஸ் முடிச்சிடுமா? இந்த சீரீஸ் என்ன இருக்குது பார்க்கும்போது இன்ட்டு 2வா? இல்லையே, இங்கே இன்ட்டு ஆகலையே, இங்கே இன்ட்டு ஆகலை மாதிரி இல்லையே. சரி, அப்போ கேப் எடுத்துட வேண்டியதான். இன்ட்டு ஆகலைன்னா கேப் எடுத்துட வேண்டியதான். கேப் எவ்வளோ ஆச்சு? 3.5. கேப் எவ்வளோ ஆச்சு? 7. கேப்பு 10.5. ஓகே, 3.5 அதிகமாகுது. ரைட்டு. இங்கே எவ்வளோ ஆச்சு? 14. இங்கே கண்டிப்பாக என்ன இருக்குன்னா 17.5 அதிகமாக இருக்கும். ஓகே, இதில் 17.5 ஆட் பண்ணணும். 39ல் 17.5க்கு பதிலாக நான் என்ன பண்ணிடலாம்? 39 40 ஆக்கி விட்டுறலாம். 40 + ஒரு 16.5 அப்படின்னு போடலாம். 40 + ஒரு 16ன்னு போடலாம். 39 + ஒரு 17.5ன்னு போடலாம். 40 + ஒரு 16ன்னா 56. அவ்வளோதான், டைம் ஆகிடுச்சு. இந்த கிளாஸை முடிச்சுக்குவோம். சரிங்களா? உங்களுக்கு டெலிகிராமில் என்னோடய ஐடி பேர் வந்து பார்த்திங்கன்னா லியோ சார் 31. சரிங்களா? எதுவும் இது புரியலை, எனக்கு இது தனியாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே இருக்குது, ஆப்போட லிங்க் இருக்கும், அகாடமியோட ஆப் லிங்க்கு. அதில் ஃப்ரீ டெஸ்ட்டு, ஃப்ரீ பிடிஎஃப் சால்விங்க்லாம் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, நம்ம கிளாஸில் கொஞ்சம் சின்ன சேஞ்ச் இருக்குது. என்ன சேஞ்சுனா, காலைல 8 மணிக்கு என்ன போட்டுருவோன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் வீடியோ இல்லைனா டிஐ வீடியோ போட்டுருவோம். சரிங்களா? 1 மணிக்கு என்ன போட்டுருவோன்னா மெயின்ஸு கொடூரமான கொஸ்டின் மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவோம். சரிங்களா? அடுத்து 4:30 மணிக்கு ரீசனிங் போட்டுருந்தோம், பசில். இப்போ அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன போட போகிறோம்னா நியூமரிக் எபிலிட்டி போட போகிறோம். நியூமரிக் எபிலிட்டினா ஒன்றும் இல்லை, சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸு, ராங் நம்பரு, மிஸ்ஸிங் நம்பரு, இந்த மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே 5 அப்ராக்சிமேஷன் எல்லாமே 5 போட்டு மொத்தமாக ஒரு நாளைக்கு 25 எக்ஸாம் உங்களுக்கு முடிகிற வரைக்கும் சால்வ் பண்ண போகிறோம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இதை சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? தேங்க்யூ. இதை போட்டு முடிச்சுட்டு அப்புறமேட்டு பார்ப்போம். சப்போஸ் ரீசனிங் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஷெடியூல் பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.